வணக்கம். செய்திச் சுருக்கம். தவிக தலைவர் விஜய்க்கு மோடி, ராகுல் வாழ்த்து. சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் 107 தொகுதிகளில் தவிக முன்னிலையில் உள்ளது. தான் போட்டியிட்ட சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் தவிக தலைவர் விஜய் வெற்றி பெற்றுவிட்டார். இந்நிலையில் தமிழக அரசியலில் புதிய சரித்திரம் படைத்துள்ள விஜய்க்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கூறியிருப்பதாவது: தமிழக சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்த வாக்காளர்களுக்கு நன்றிகள். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதிலும் வாழ்க்கையை மேம்படுத்துவதிலும் நாங்கள் எப்போதும் முன்னிலையில் இருப்போம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பான வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தமிழகத்தின் முன்னேற்றத்தையும் அதன் மக்களின் நல்வாழ்வையும் முன்னெடுத்து செல்வதில் மத்திய அரசு எப்போதும் தனது ஆதரவை வழங்கும் என தெரிவித்துள்ளார். இதேபோல் காங்கிரஸ் எம்பி ராகுலும் விஜயை போனில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். வாரிசு அரசியலுக்கு எதிராக விழுந்த ஓட்டுகள் எல்லோருக்கும் நன்மைதான். தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை பெற்ற விஜய்க்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில், தமிழ் மக்களின் தீர்ப்புக்கு தலைவணங்குகிறேன். ஓட்டுகள் விலைக்கு இல்லை, வாரிசு அரசியலுக்கு இடமில்லை. அரசியலில் தலைமுறை மாற்றத்தை மட்டும் ஆதரித்து வந்த மக்கள் ஒரே மனதுடன் தங்கள் முடிவை வெளிப்படுத்தியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த மாற்றத்தை யார் சாத்தியப்படுத்தியிருந்தாலும் அவர்கள் உண்மையில் அனைவருக்கும் நன்மையை தான் செய்துள்ளனர். அரசியலில் அற்புதமான அறிமுகத்தை பெற்ற தவேகா மற்றும் விஜய்க்கு எனது வாழ்த்துக்கள். நீங்கள் முன்னெடுத்து செல்ல திட்டமிட்டுள்ள நற்பணிகளை சிறப்பாக நிறைவேற்ற எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை இருப்பார். தேர்தல் களம் கடுமையான போராட்டமாக இருந்தது. வெற்றி பெற்ற அனைத்து என்டிஏ வேட்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த முறை வெற்றியை பதிவு செய்ய முடியாதவர்கள் தொடர்ந்து போராடுங்கள். தேர்தலில் தோல்வியை சந்தித்த முதல்வர் ஸ்டாலின், சீமான் ஆகியோருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். தேர்தல் களத்தில் அயராது உழைத்த பாஜகவினருக்கு மனமார்ந்த நன்றி. விரைவில் நல்ல காலம் வரும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். வெற்றி பெற்றதும் பெற்றோர் வீட்டுக்கு புறப்பட்ட விஜய். மக்கள் உற்சாக வரவேற்பு. தமிழக சட்டசபை தேர்தலில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகி வருகின்றன. தவேகா 107 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. தான் போட்டியிட்ட பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் தவேகா தலைவர் விஜய் வெற்றி பெற்றார். இந்நிலையில் விஜய் சென்னை நீலாங்கரை வீட்டில் இருந்து அடையாறில் உள்ள தனது பெற்றோர் வீட்டிற்கு காரில் புறப்பட்டு சென்றார். வழிநெடுகிலும் திரண்டிருந்த மக்கள் பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் விஜய் தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்றடைந்தார். அங்கு விஜயின் தந்தை சந்திரசேகர் விஜயை ஆறத் தழுவி வரவேற்றார். தான் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தந்தை சந்திரசேகர், தாயார் ஷோபா ஆகியோரிடம் விஜய் வாழ்த்து பெற்றார். பின்னர் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெறுவதற்காக விஜய் நுங்கம்பாக்கம் சென்றார். ஸ்டாலின், துரைமுருகன் தோல்வி, உதயநிதி, சேகர் பாபு வெற்றி. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் தவேகா 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. திமுக கூட்டணி 74 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் முன்னணியில் உள்ளன. முதல்வர் ஸ்டாலின் உள்பட பல்வேறு அமைச்சர்கள் தோல்வியை சந்தித்துள்ளனர். சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முதல்வர் ஸ்டாலின் தவேகா வேட்பாளர் VS பாபுவிடம் 8795 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதேபோல் அமைச்சர்கள் துரைமுருகன், மதிவேந்தன், அன்பில் மகேஷ், மூர்த்தி, தியாகராஜன், கீதா ஜீவன், TRB ராஜா, முத்துசாமி, மா சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன், காந்தி உள்ளிட்டோரும் படுதோல்வியடைந்தனர். துணை முதல்வர் உதயநிதி, சேகர் பாபு, தங்கம் தென்னரசு, MRK பன்னீர்செல்வம், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட சிலர் வெற்றி பெற்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி 98,110 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். SP வேலுமணி, இசக்கி, சுப்பையா, OS மணியன் உள்ளிட்டோரும் வெற்றி பெற்றனர். ஜெயக்குமார் படுதோல்வியடைந்தார். தேமுதிக போட்டியிட்ட 10 தொகுதிகளில் விருத்தாசலம் தொகுதியில் போட்டியிட்ட பிரேமலதா மட்டும் வென்றார். பாரதிய ஜனதா சார்பில் ஊட்டி தொகுதியில் போட்டியிட்ட போஜராஜன் மட்டும் வென்றார். நயினார் நாகேந்திரன், தமிழிசை, வானதி உள்ளிட்ட பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் தோல்வியடைந்தனர். 35 ஆண்டுகளில் முதல் தோல்வி. விஜய் அலையில் கலைந்த கனவு. கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் இந்த முறையும் வெற்றி பெறுவார் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரது கனவு விஜய் அலையில் கலைந்து போனது. தவேகாவின் VS பாபு 8795 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஸ்டாலினை தோற்கடித்தார். ஸ்டாலின் தேர்தல் வரலாற்றில் அவர் சந்திக்கும் 3வது தோல்வி இதுவாகும். 1984 சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதல் முறையாக போட்டியிட்ட ஸ்டாலின் தோல்வி அடைந்தார். அதன்பின் 1989 தேர்தலில் அதே தொகுதியில் வென்றார். 1991 ஆண்டு தேர்தலில் 2வது முறையாக தோற்றார்.
அடுத்து 1996, 2001, 2006 தேர்தல்களில் தொடர்ந்து வென்றார். அதன்பின் புதிதாக உருவாக்கப்பட்ட கொளத்தூர் தொகுதியில் 2011 முதல் 3 முறை தொடர்ச்சியாக வென்ற ஸ்டாலின் ஹாட்ரிக் வெற்றி பெற்றார். தற்போது 4வது முறையும் ஜெயிப்பார் என எதிர்பார்த்த நிலையில் தாவேகாவிடம் தோற்றார். 1991க்கு பிறகு, அதாவது 35 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஸ்டாலின் தோல்வியை சந்தித்துள்ளார். ஏடிஎம்கே வெற்றிக்கு ஆப்பு, டிடிவி சசி கைவரிசை. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக உடைந்தது. அதைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையை ஏற்க மறுத்து தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எனும் பெயரில் புதிய கட்சி துவங்கினார். கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து அதிமுக மற்றும் திமுகவிற்கு மாற்றாக தனித்து போட்டியிட்டது. அமமுக சொந்த சின்னமான குக்கர் சின்னத்தில் களம் கண்டது. அந்த தேர்தலில் தொகுதி வாரியாக 35,000 முதல் 40,000 ஓட்டுகள் வரை அமமுக அள்ளியது. இதனால் அதிமுக வேட்பாளர்கள் நின்ற தொகுதிகளில் அமமுக வேட்பாளர்கள் போட்டியிட்டு ஓட்டுகளை பிரித்து அதிமுக தோல்விக்கு வித்திட்டனர். உதாரணமாக கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் உத்திரமேரூர் தொகுதி அமமுக வேட்பாளர் ரஞ்சித்குமார் 7,211 ஓட்டுகள் பெற்றார். அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் 91,805 ஓட்டுகள் பெற்றார். திமுக வேட்பாளர் சுந்தர் 93,427 ஓட்டுகள் பெற்று 1,622 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இங்கு அமமுகவை கூட்டணியில் சேர்த்திருந்தால் 5,589 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் வெற்றி பெற்றிருப்பார். குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிமுக அமமுக கட்சிகள் ஒரே தொகுதியில் எதிரும் புதிருமாக போட்டியிட்டதால் வெற்றி வாய்ப்பு கண்முன்னே பறிபோனது. இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் அமமுக அதிமுக இணைந்து களம் கண்டது. எனினும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. இதற்கு காரணம் சசிகலா புதிதாக துவங்கிய அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என பேச்சு எழுந்துள்ளது. இக்கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அதிமுக ஓட்டுகளை தட்டி பறித்துள்ளது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. உதாரணமாக மதுரை மேலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் 59,013 ஓட்டுகள் பெற்று 1,058 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தவேக வேட்பாளர் மதுரை வீரன் 57,361 ஓட்டு பெற்று 2ஆம் இடம் பிடித்தார். அதிமுக வேட்பாளர் எம்எல்ஏ பெரிய புள்ளான் செல்வம் 56,744 ஓட்டுகள் பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். சசிகலா கட்சி வேட்பாளர் சோனியா காந்தி 3,500 ஓட்டுகள் பெற்றார். இந்த ஓட்டுகள் அதிமுகவுக்கு சென்றிருந்தால் 1,231 ஓட்டு வித்தியாசத்தில் பெரிய புள்ளான் செல்வம் வெற்றி பெற்றிருப்பார். அதேபோல் மதுரை திருமங்கலம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வெற்றி வாய்ப்பை சசிகலா கட்சி வேட்பாளர் தட்டி பறித்துள்ளார். திருமங்கலம் தொகுதி திமுக வேட்பாளர் சேடப்பட்டி மணிமாறன் 52,244 ஓட்டுகள் பெற்று முன்னணியில் உள்ளார். தவேக வேட்பாளர் சதீஷ்குமார் 41,480 ஓட்டுகள் பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளார். முன்னாள் அமைச்சர் அதிமுக உதயகுமார் 40,568 ஓட்டுகள் பெற்று 3ஆம் இடம் வகிக்கிறார். இந்த தொகுதியில் சசிகலா கட்சி வேட்பாளர் ஜீவிதா நாச்சியாருக்கு 2,236 ஓட்டுகள் கிடைத்தது. இந்த ஓட்டுகள் அதிமுகவிற்கு கிடைத்திருந்தால் உதயகுமார் வெற்றிக்கு உதவியிருக்கும் என அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியை தினகரனின் அமமுக தட்டி பறித்தது. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் சசிகலாவின் அஇஅதிமுக மமுக கட்சி அதிமுக வெற்றியை தட்டி பறித்துவிட்டதாக அரசியல்வாதிகள் கருதுகின்றனர். விஜய் அன்றி சீமானுக்கு மரண அடி, உள்ளதும் போச்சே. விஜய் வருகையால் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி என அனைத்து கட்சிகளுமே பலத்த அடியை சந்தித்திருக்கின்றன. குறிப்பாக திமுக, அதிமுகவுக்கு மாற்று நாங்கள்தான் என்ற கோஷத்துடன் களமாடி வந்த நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது. காரைக்குடியில் போட்டியிடும் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட எவரும் முன்னிலை நிலவரத்தில் ஒருமுறை கூட வரவில்லை. படிப்படியாக வளர்ந்து வந்த அக்கட்சிக்கு இந்த முறை அதிர்ச்சி அளித்துள்ளார் விஜய். இவரது வருகையால் சீமான் ஓட்டு வங்கி பலத்த சேதமடைந்துள்ளது. பகல் 3 மணி நிலவரப்படி பாதி ஓட்டுக்கும் மேல் எண்ணப்பட்டுவிட்டது. இதுவரை நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் 3.9% ஓட்டுதான் கிடைத்திருக்கிறது. மொத்தம் பதிவான 4.9 கோடி ஓட்டில் 2.9 கோடி ஓட்டு எண்ணப்பட்டிருந்தபோது தவேக 1 கோடி ஓட்டுக்கு மேல் வாங்கியிருந்தது. அந்த கட்சியின் ஓட்டு சதவீதம் 34.92.
அதற்கு அடுத்த இடத்தில் திமுக கூட்டணி 31.33%, அதிமுக 27.24% ஓட்டு வாங்கியிருந்தது. சீமானுக்கு 3.9% ஓட்டே கிடைத்திருந்தது. சீமானின் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 2016 சட்டசபை தேர்தலில் 1.1% ஓட்டு வாங்கியிருந்தது. 2019 லோக்சபா தேர்தலில் 3.9%, 2021 சட்டசபை தேர்தலில் 6.6% வாங்கியது. 2024 லோக்சபாவில் 8.2% ஓட்டு வாங்கி வியக்க வைத்தது சீமான் கட்சி. இப்படி வளர்ப்பிறையாக வளர்ந்து வந்த சீமான் கட்சி விஜய் சுனாமியால் சிக்கி சிதறிவிட்டது. வெறும் 3.9% சுருங்கிவிட்டது. இது சீமான் தம்பிகளை கவலைகள் ஆழ்த்தியுள்ளது. எல்லாம் போச்சே, புலம்பும் காங்கிரசார், சிக்கலில் சிதம்பரம், செல்வ பெருந்தகை. தமிழக சட்டசபை தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை நிலவரத்தை பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியை அதன் மூத்த தலைவர் சிதம்பரமே காவு வாங்கியது தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் தேர்தலுக்கு முன் காங்கிரஸ் எம்பிக்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுக்கு மாற வேண்டும் என்று வெளிப்படையாக பேசி வந்தனர். அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டனர். தமிழக காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரீஷ் சோடங்கரும் இதற்கு பலத்த ஆதரவு அளித்தார். காங்கிரஸ் தேர்தல் தரவுகள் பிரிவு தலைவரும் ராகுலின் நண்பருமான பிரவீன் சக்கரவர்த்தியும் இது குறித்து நேரடியாக நடிகர் விஜயுடன் பேசினார். ராகுல் மீது அபிமானம் வைத்திருந்த விஜயும் இதற்கு கிட்டத்தட்ட ஒப்புக்கொள்ளும் நிலைமைக்கு வந்தார். ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைவரும் திமுகவின் ஸ்லீப்பர் செல் போல செயல்பட்டவருமான செல்வ பெருந்தகைக்கு இது பிடிக்கவில்லை. திமுகவுடன் பசை போல் ஒட்டி கொண்டிருந்த அவர் மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தை இதற்காக பிடித்தார். ஸ்டாலின் குடும்பத்தில் சிலரும் சிதம்பரத்தை சந்தித்தனர். இதன் விளைவாக டெல்லியில் கட்சி தலைவர் என்ற முறையில் சோனியாவுடன் பேசி மீண்டும் திமுகவுடன் கூட்டணி அமைக்க வற்புறுத்தினார். காங்கிரஸ் சார்பில் ராஜ்யசபா எம்பியாக இருக்கும் சிதம்பரத்தின் பதவி காலம் அடுத்த ஆண்டு முடிகிறது. மீண்டும் எம்பியாக வேண்டும் என்றால் அவர்கள் எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை. திமுகவுடன் கூட்டணி அமைந்தால் அந்த எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் மீண்டும் ராஜ்யசபா எம்பியாகி விடலாம் என்பது சிதம்பரத்தின் திட்டம். இதனாலேயே திமுகவையும் காங்கிரஸையும் ஒட்ட வைக்க சிதம்பரம் படாத பாடுபட்டார். சிதம்பரம் கோரிக்கையை அடுத்து ராகுலிடம் சோனியா பேசினார். இதனால் ராகுலும் வேண்டா வெறுப்பாக அதற்கு ஒப்புக்கொண்டார். அந்த கோபத்தில் தான் தமிழகத்துக்கு பிரச்சாரம் செய்ய வந்த ராகுல் கடைசி வரை ஸ்டாலினை சந்திக்கவே இல்லை. இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தமிழக ஓட்டு எண்ணிக்கை நிலவரம் வெளிவந்து காங்கிரஸ் கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. யாரும் எதிர்பாராத விதமாக தாவேகா மக்களின் பேராதரவுடன் அதிக தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இதை பார்த்த காங்கிரஸ் கட்சியினர் பலர் தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்திருந்தால் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கலாம், விஜய் அமைச்சரவையிலும் அமோகமாக இடம்பெற்று ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு பெற்றிருக்கலாம், கட்சியையும் தமிழகத்தில் வளர்த்திருக்கலாம், சிலரின் சுயநலத்தால் எல்லாம் பாழாக போனதே என்று புலம்புகின்றனர். தமிழக தேர்தல் முடிவுகளை பார்த்து ராகுல் கடும் கோபத்தில் இருப்பதாக டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனது கோபத்தை அவர் சிதம்பரம், செல்வ பெருந்தகை போன்ற தலைவர்களிடம் காண்பிக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர்கள் கூறுகின்றனர்.